ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? இன்றைக்கி நான் வேலைக்கு போகல. ஏன்னா வீட்டில் வந்து க்ளீனிங் வேலை இருந்து அதனால தான். உச்சைக்கெல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, வெண்டைக்காய் மெழுக்குவரட்டி, அப்புறம் சோறு. இவ்வளோ வச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா ரூமையுமே அப்படியே நீட்டாக ஒட்டறை அடித்து போட்டுருவேன். ஒட்டறை அடித்து போட்டோன்னா அதுக்கப்புறம் மீதி வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குமா? அதனால ஒவ்வொரு ரூமாக அப்படியே ஒட்டறை அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜன்னல்லையும் சின்ன ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படி தூத்தன்னு வச்சுக்கோங்க, ஜன்னலில் இருக்க அவ்வளோ தூசி அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு திரும்ப வந்து ஒரு மக்கில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த ஜன்னல்லாம் தொடச்சிருவேன். அப்போ அந்த ஜன்னல் எல்லாமே நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேன்லேயும் வந்து தூசியாக இருந்து. அப்புறம் சேரெல்லாம் எடுத்து போட்டு ஃபேனில் மேலே ஏறி தொடச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா, அம்மா மேலே ஏறி நிற்கிறதெல்லாம் கொல்லாம் கீழே விழுந்துடாதேன்னு. போடி அதெல்லாம் விழமாட்டேன்னு சொல்லி அவள்கிட்ட அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவி டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள் எப்படி எல்லாமே நீட்டாக அப்படியே தொடச்சி வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக முடித்து லாஸ்ட்டாக கிச்சன் போனேன். கிச்சனில் எல்லாம் தூத்து அப்படி நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. இனி வந்து வீடெல்லாம் கூட்டிட்டேன். லாஸ்ட்டாக இனி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் துடைக்கணும். நெக்ஸ்ட்டு